குட் ஈவினிங், எல்லாருக்கும் வணக்கம். நல்லா தூங்கிட்டு இருந்தேன். விஷால் ஆளை விட்டு வீட்டிலேருந்து எழுப்பி கூப்பிட்டு வந்துட்டான். எழுப்புனவன் வந்து பிரகாஷ் ராஜ் சாரே வந்துட்டார், என்னடா இங்கே இன்னும் தூங்கிட்டு இருக்கேன்னு. ஆக்சுவலாக வந்து எலெக்ஷனில் நிற்க சொன்னார். அவன் காலில் விழுந்துட்டேன், மச்சான் வேணா விட்டுரு. ஏன்னா இது வந்து அதுக்கப்புறம் நான் விஷாலையும் கார்த்திக்கும் பார்த்தேன் நிறைய இடத்துல, அப்பப்போ ஃபோனில். ஆமாம் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? அப்படியே ஏதாவது ஒரு பிரச்சனை பேசிட்டே இருப்பேன். அரை மணி நேரம் ஃபோன் அப்படியே இருக்கும். திரும்ப திரும்ப கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இவன் வீடு என் வீட்டு பக்கத்தில் ஊர்லேருந்து கிளம்பி வந்தேன். சார் விஷால் சார் வீடு எங்கே? அதோ பக்கத்தில் போங்க. சார் உண்மையிலே வந்து ஒரு கஷ்டமான வேலைங்க, சீரியஸாக. நடிகர் சங்கம் வந்து இந்த அளவுக்கு டெட் ஃப்ரீயாக உழைச்சி அந்த வெறும் கார்த்தி நாசர் சார்லாம் வந்து அவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் வந்து ஒரு பெரிய ரிசல்ட் காட்டினாங்க. ஸோ இந்த வாட்டியும் கூட கூப்பிட்டு பேசினார், இந்த மாதிரி ஈசி மெம்பராக நில்லுடா அப்படின்னு. திரும்ப காலில் வந்தேன், வேணாம் மச்சான், என்னால் இதெல்லாம் வர. ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஈஸி ஜாப் கிடையாது சத்தியமாக. ஏன்னா இந்த பிரகாஷ் ராஜ் சாராக இருக்கட்டும், கௌதம் மேனன் சாராக இருக்கட்டும், சுந்தர் சார் எல்லாருமே வந்து பயங்கர பிஸியாக இருக்காங்க. பட் சினிமாவுக்கு இந்த நேரத்தில் வந்து இது தேவைப்படுது. ஸோ அந்த விஷயத்தில் என்னால் ஒரு சின்ன விஷயமா ஒரு சப்போர்ட் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து அவங்க கூட நிற்கிறேன். கண்டிப்பாக இவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்களோ அது கண்டிப்பாக நடத்துவாங்க. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நான் அவங்க கூட சேர்ந்துருக்கேன். தேங்க்யூ.